இந்த ஈசிஆரில் இருக்கிற பிஜிஆருக்கு தாங்க படம் பார்க்க வந்தேன். தனியாக பிக் ஃபேன் ஃபார் MS தோனி. அவர் படத்துக்கு போயிட்டுருக்கேன். ரீரிலீஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் 6 to 7 years ஆகுது. ஸோ சோலோவாக தான் வந்திருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. MS தோனி அன்டோல்ட் ஸ்டோரி. ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலலாம் அசேஷமாக திட்டு வாங்கிட்டு ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். சடன் பிளானாக தான். அதான் பட்ஜெட் டிக்கெட்லேயே புக் பண்ணிட்டேன். அதுதான் டிக்கெட் இருந்துச்சு, அதான் லாஸ்ட் மொமெண்ட்டில் விட்டாங்க. நெக்ஸ்ட்டு மூவி கிட்ஸு சார்ஜ் வேறு இல்லை, அதான் கிளிப் எடுத்துட்டு காட்டுறேன். எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு நிறைய ஆல்ரெடி டேட்டூலாம் குத்திருக்கேன். அதுவே எங்கள் அம்மா திட்டுவாங்க. நான் பார்த்துக்கேன். ஸ்க்ரீன் ஃபை இதுதான் இந்த மூவிக்குள்ளே போயிட்டுருக்கோம். உன் கேமை எவனாலும் திருத்தவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. You look good in this haircut. Don't have a haircut. தோனியோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் செத்துட்டாங்க. Massive moment. 7/7 is Dhoni's birthday, and watching Dhoni later. It's 1 o'clock in the morning. 4 runs to win. Still இது எனக்கு goosebumps-ஆ தான் இருக்கு. மேபி இருட்டாக இருக்கனால தெரியல. ஸ்கூல் படிக்கிறப்போ மொமெண்ட் இதெல்லாம் 8th standard படிச்சிருந்தேன். From 2006 die hard Dhoni fan. மார்னிங் 1:15 லூசுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. என்ன பாருங்கள், என் வண்டியில் கொண்டு நான் தோனி சைனு இந்த டேட்டூ சேர்த்தா எங்கள் அம்மா நான் எதுக்கு நீ பிறந்தனே கேட்குறாங்க. இதுக்காகலாம் என்னத்த சொல்கிறது. ஸோ படம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. 1:20 இதுக்கு மேலே 1 hour ட்ராவல். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் படம்னா நான் எனக்குமே எவர் கிரீன் படம் இது வரைக்குமே ஒரு இது எனக்கு 7th டைம் நான் தியேட்டர்லேயே 7th டைம் பார்க்குறேன். ரிலீஸ் ஆனப்போ 4 times 5 times பார்த்தேன். இன்றைக்கி செகண்ட் ஷோ நான் பார்க்குறேன். இது வரைக்குமே இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணுற மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ்பம்ஸ் தான் இருக்குது. நைட் இந்த டைம்லலாம் இன்றைக்குமே நான் ஈஸியாக சோலோவாக தான் ட்ராவல் பண்ணதில்லை. எனக்கே ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்குது. பட் ஓகே, ஏஜில் தான் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு. அதுக்கப்புறம் மேரேஜெல்லாம் ஆயிடுச்சு, ஃபேமிலி ப்ரெஷர்லாம் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு தனியாக சோலோவாக என்ஜாய் பண்ணிக்கிறேன். தப்பு இல்லை, ஆனால் கரெக்டாக இல்லை. நல்லா தான் இருக்குது. குட்டி சார் பாருங்க நைட் டைமில் எவ்வளோ சூப்பராக இருக்குது, க்ளீனாக நீட்டாக இருக்குது. ராஜன் ஹாப்பி பர்த்டே தோனி. அது ஒன்று எட்டாவே ஆயிடுச்சுங்க. தோனி தான் வேர்ல்டு கப் வின் பண்ணுவோம். ஆனால் இப்போ ரோஹித் சர்மா பண்ணிட்டாரு. டீம் சரியான டீம். அப்பயும் தோனி அவங்க டீம் சூப்பராக இருந்தது. அதை மெயின் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் என்னதாங்க இல்லை, ஃபைட் மட்டும்தாங்க இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே இருக்குது. லவ், பாலிட்டிக்ஸ், கேம், எமோஷன் சூப்பராக இருக்கும். நெவர் போரிங். ஒரு செகண்ட் கூட போரே அடிக்காது உங்களுக்கு. நான் சொல்கிறேன்னா என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் பார்த்துட்டேன். ஒரு செகண்ட் கூட எனக்கு தூக்கம் வரலன்னா கூட பார்த்துருக்கேன். எனக்கு KGF பார்த்து தூக்கம் வந்தது. அவ்வளோ மூவி ஹேட்டர்னாலும். பட் ஆனால் இந்த மூவிக்கு ஏற்ற தூக்கம்லாம் வரல இது வரைக்கும். சரி பார்ப்போம். பிலால் பன் பட்டர் ஜாமுக்கு பயங்கரமான ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரியாணிக்கும் ஃபேமஸ், ஆனால் பன் பட்டர் ஜாமுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க. மவுண்ட் ரோட்டில் ஒன்று மெயின் பிரான்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். இது மெயின் பிரான்ச் கிடையாது, இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாள் இது இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு நாள் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
ஒரு vlog போடுறேன். ஓகே. ஸோ மீன்வேல் இப்போ இல்லை. எனக்கு ஆக்சுவலி அந்த ப்ரெட் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காது. அதனால் ஒரு நாள் பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன்.